வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராக்கர்ஸ் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். என்னன்னா 14/3/2026 இன்றைய நிலவரப்படி சிவகாசியில் பட்டாசுகளுடைய விலை வந்து எப்படி இருக்கு, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது டிக்ரீஸ் ஆகுமா, இப்போதைய சூழ்நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆல்ரெடி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏப்ரல்லேருந்து இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 to 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் இயர்லேருந்து ஆல்ரெடி 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏப்ரல்லேருந்தே இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. காரணம் வந்து ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. அதே போல் வந்து இந்த வாரம் வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் ரீசெண்டாக வந்து கிராக்கர்ஸ் ஏதாச்சும் ஹோல்சேலாக வந்து புக் பண்ணிங்க, அப்படி இல்லைனா வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். 10 lakhs மேலே வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே வந்து நீங்கள் ஒரு டைம் சிவகாசி போயிட்டு கிராக்கர்ஸ் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்கறது கூட வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. பட் நீங்கள் கொடுக்குற இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நம்பகமாக இருக்கணும். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த கிராக்கர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 30 to 40% வந்து ரிஸ்க் இருக்குது. பேமெண்ட் வாங்குற வரைக்கும் ஒரு ஆட்டிடியூடு இருக்கும். பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஆட்டிடியூடு வந்து வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். பட் நியூவாக வந்து இந்த கிராக்கர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு சின்ன சஜெக்ஷன் உங்ககிட்ட இருந்து. ஸோ நமக்கு வந்து ஒரு 800 கிராக்கர்ஸ் கம்பெனிஸுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ 10,000க்கு 800 பட்டாசு கம்பெனிகளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து வாங்கலாமா வேண்டாமா? ஸோ இதை பற்றியும் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.